සියලු ජාතිවාදී ක්‍රියාකාරකම් ප්‍රතික්ෂේප කරලා තියෙනවා. நாங்கள் எங்களுடைய நோக்கமாக இருந்த ஒரே ஒரு காரியம் கடந்த காலப்பகுதியில் நடந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், அதை அடுத்து நடந்த தேர்தலில் வடமாகாணத்தின் மக்கள் எங்களுக்கு அளித்த பங்களிப்பு, எங்களுக்கு அளித்த வாக்கை நினைத்து நாங்கள் முதலாவது விடயமாக நாங்கள் மேற்கொள்ள இருப்பது அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் தமிழ் மொழியில் கடமையாற்றக்கூடிய போலீஸ் உத்தியோகத்தர்களை அமர்த்துவது. போலீஸ் ஆட்சேர்ப்புக்காக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற வாலிபர்களை நாங்கள் ஒன்றிணைத்து முதலாவதாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு என்னை நீங்கள் வரவேற்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். විශේෂයෙන් අපි මෙම අමාත්‍යාංශය බාරගෙන මාසිකමාරකට යන පෙර ආතුව අපි තීන්දුව කරා උතුරු පළාතට පැමිණිලා උපස් සමග පොලිස් සේවාවට අදාළ ගැටලු වගේම පොලිස් නිලධාරීන් මොන දෙන ගැටලු සම්බන්ධව සාකච්ඡා කරනවා. நாங்கள் ஒன்றை மாத காலப்பகுதியில் நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்தோம். வடமாகாணத்தில் வந்து உங்களை சந்தித்து போலீசாரோடு இணைந்து நீங்கள் எதிர்பார்க்கிற விடயங்களை குறித்து கலந்தாலோசிப்பதற்கு நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். රජයේ සමස්ත වැඩපිළිවෙල පිළිබඳවත් විශේෂයෙන් ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහන පිළිබඳවත් ගරු ජනාධිපතිතුමා පහුගිය පළවෙනිදා රටට කරුණු අනාවරණය කළා. கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவர்கள் கடந்த 1ஆம் தேதி இலங்கை தேசத்தின் எதிர்காலத்தை குறித்தும் கிளீன் ஸ்ரீலங்கா, அதாவது சுத்தமான இலங்கை தேசம் என்ற கருப்பொருளை குறித்து நல்ல ஒரு கலந்துரையாடலை உங்களுக்கு வழங்கினார். අපි උතුරේ සංචාරය සම්බන්ධයෙන් ප්‍රධාන අරමුණු කීපයක් තිබුණා. எங்களுக்கு வடமாகாணத்தில் இந்த பயணத்தில் அநேக நோக்கங்கள் இருந்தது. ප්‍රධානතම අරමුණ තමයි පහුගිය මහමැතිවරණය වගේම ජනාධිපතිවරණය මේ රටේ ජනතාව විශේෂයෙන් උතුරු පළාතේ ජනතාව ඇතුළු මේ රටේ ජනතාව ලබා දුන් ජනවරමේ හරය සහ අරමුණ. முதலாவதாக நாங்கள் எங்களுடைய நோக்கமாக இருந்த ஒரே ஒரு காரியம் கடந்த காலப்பகுதியில் நடந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், அதை அடுத்து நடந்த தேர்தலில் வடமாகாணத்தின் மக்கள் எங்களுக்கு அளித்த பங்களிப்பு, எங்களுக்கு அளித்த வாக்கை நினைத்து நாங்கள் உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிப்பதற்காக வந்தோம். මේ ජනවරමේ අරමුණ තමයි ඔවුන් මේ වෙනකොට සියලු ජාතිවාදී ක්‍රියාකාරකම් ප්‍රතික්ෂේප කරලා තියෙනවා, ආගම්වාදය ප්‍රතික්ෂේප කරලා තියෙනවා. ඒ වගේම විවිධාකාරයේ බෙදුම්වාදී සංකල්ප ප්‍රතික්ෂේප කරලා එක රටක් තුල එකම වගේ දරුවන් මෙන් සියලු දෙනා එක්ක ජීවත් වෙන්න තමගේ අභිප්‍රාය පළ කරලා තියෙනවා ජනවරම. அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு தெளிவாக விளங்குகிறது, அனைத்து மக்களும் இன மத மொழி பேதமற்ற ஒரு இலங்கையில் ஒரே தாயின் பிள்ளைகளைப் போல வாழ வேண்டும் என்ற நோக்கோடு அனைவரும் செயல்படுவதை இந்த தேர்தலில் இடம்பெற்ற இந்த காரியங்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம். උතුරේ ජනතාව ලබා දුන් ජනවරමේ අරමුණ අපේක්ෂාව අපි දකුණේ ජනතාව ඇටියට හොඳින් අවබෝධ කරගෙන සිටිනවා. வடமாகாணத்தில் இருக்கின்ற இந்த மக்களுடைய பங்களிப்பை தென்மாகாணத்தில் இருக்கிற நாங்கள் அவருடைய அர்ப்பணிப்பு, நோக்கம், எதிர்கால எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாங்கள் நன்கு புரிந்திருக்கிறோம். இந்த වර්තමාන ආණ්ඩුවේ උවමනාව නව සමාජ ආර්ථික දේශපාලන පරිවර්තන වෙනුවෙන් ඔබ සමග කැප වෙන්න තමයි අපි මේ වෙලාවේ සූදානම් වෙන්නේ. அதனால் தற்போது அமைக்கப்பட்டிருக்கிற அரசாங்கத்தின் ஒரு நோக்கம்தான் ஆட்சி முறையை வலுப்படுத்தி எல்லாருக்கும் சுய நீதியை செயல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ඒ නිසා අපි ආරම්භ වෙන්නේ පොලිස් සේවාව හරහා මහජන සේවා තවදුරටත් ශක්තිමත් කිරීම. எங்களுடைய பிரதான நோக்கமானது போலீஸ் சேவையோடு இணைந்து மக்களுக்கு நல்ல ஒரு பலமான
அதாவது சேவையை மேற்கொள்வது. විශේෂයෙන් ප්‍රජා පොලිස් කමිටු හරහා අපරාධ සිදු කරාට පස්සේ අපරාධකරුවන් නීතියේ රැහැනට හසු කර ගන්නවට වඩා අපරාධ වැළැක්වීම නැත්නම් අපරාධ නිවාරණය ප්‍රධාන කොටගත් ක්ෂේත්‍රයක් ඇරෙලා අපි හඳුනාගෙන තියෙනවා. சமூக போலீஸ் குழுவின் அங்கத்தவர்களோடு இணைந்து பாரிய குற்றங்கள் நடைபெற்றால் அந்த குற்றவாளியை பிடித்து தண்டனை வழங்குவது அல்ல, பாரிய குற்றங்கள் ஏற்படுவதற்கு முன்பதாக அதை தடுத்து நிறுத்துவது, இரண்டாவது அதை நடைபெறாமல் பாதுகாப்பது எப்படி என்பதை நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். ඒ නිසා අපරාධ වැළැක්වීම වගේම අපරාධ වලට අපරාධවලට සම්බන්ධ පුද්ගලයන් නීති ඉදිරියට ගෙනීම සඳහා ඔබ කරන කාර්යභාරය මේ වෙලාවේ මා අගය කර සලකනවා. அதனால் நீங்கள் பாரிய குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதிலும் பாரிய குற்றங்கள் நடைபெறுவதை நீங்கள் விரும்பாமல் அதற்கு எதிர்நீப்பதையும் குறித்து நான் மிகவும் இந்நேரத்தில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ඒ වගේම ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහන යටතේ මේ සංකල්පයම අන්තර්ගත වෙනවා. அத்தோடு கிளீன் ஸ்ரீலங்கா சுத்தமான இலங்கை என்கிற கோட்பாடோடு கூட இந்த காரியங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. පරිසරයේ පවිත්‍රව තබා ගැනීම මෙන්ම පරිසරයේ පවිත්‍රව තබා ගැනීම මෙන්ම විශේෂයෙන් ජනතාවගේ සිත් තුළ තියෙන යහපත් ආකල්ප ප්‍රවර්ධනය කර ගැනීම ප්‍රධාන කාරණයක්. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மாத்திரமல்ல, உங்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அபிலாசைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். ඒ වගේම විනයගරුක සමාජයක් හදාගන්න බැහැ. அதோடு ஒழுக்கம் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவது தேவையாக இருக்கின்றது. බිඳවැටි ඇති නීති ආධිපත්‍යයන් ශක්තිමත් කිරීම යථාවත් කිරීම වැදගත්. உடைந்து சிதைந்து போயிருக்கிற சட்டத்தை மீண்டும் புதுப்பித்து சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவது அவசியமான காரியமாகும். අල්ලස දූෂණය වංචාව ඉවත් කිරීම අතිශයින් වැදගත් කාරණයක්. அதேபோல் ஊழலற்ற ஒரு தேசத்தை, கரப்டட் இல்லாத ஒரு ஊழலற்ற தேசத்தை உருவாக்குவது மிகவும் அத்தியாவசியமாக காணப்படுகிறது. යහපත් ආකල්ප ජනමානස තුළ ජනිත කරවීම අවශ්‍ය වෙනවා. நல்ல சிந்தனைகள் ஒவ்வொரு மனதிலும் உருவாகுவது மிகவும் அத்தியாவசியமானது. මේ සියල්ල ක්‍රීන් ශ්‍රී ලංකා වැඩසටහන යටතේ අන්තර්ගත කර්මයකට දක්වන්න පුළුවන්. இந்த அனைத்து விடயங்களும் கிளீன் ஸ்ரீலங்கா சுத்தமான இலங்கை என்ற கோட்பாட்டிற்குள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. මේ වැඩි වැඩ කොටසක් නැත්නම් කාර්යභාරයක් පැවරලා තියෙන ශ්‍රී ලංකා පොලිසිය. இதில் அநேக கடமைகள் அது நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா போலீசார் தான் அநேக கடமைகளை நாங்கள் அர்ப்பணித்து செய்ய இருக்கிறோம். ඒ කාර්යභාරය නිලධාරීන් හැටියට පමණක් ඉෂ්ට කිරීමට හැකියාවක් නැහැ. அந்த அனைத்து விடயங்களையும் போலீஸ் உத்தியோகத்தரால் மாத்திரம் மேற்கொள்ள முடியாது. ඒ සඳහා ඔබ පොදු ජනතාවගේ ඔබගේ සේවය අතිශයින්ම වැදගත්. அந்த சேவையை நாங்கள் மேற்கொள்வதற்கு பொதுமக்களாகிய உங்களுடைய ஒத்தாசை சேவை எங்களுக்கு மிகவும் அத்தியாவசியமாக காணப்படுகிறது. ඒ නිසා පොලිස් මහජන සම්බන්ධතාවය ශක්තිමත් කිරීම මේ වැඩපිළිවෙලේ තවත් ප්‍රධාන අරමුණක්. அதோடு போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் கிடைக்கிற இணைப்பை மேம்படுத்துவதில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கிற கோட்பாட்டில் இன்னும் ஒரு அம்சமாகும். මෙහිදී පැනනගින නැත්නම් බාධාකාරී ගැටලු කීපයක් අපි මේ වෙනකොට හඳුනාගෙන තියෙනවා. இதை நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கின்ற தடைகள் என்ன என்பதை நாங்கள் இப்போது வினாக்காண்டு இருக்கின்றோம். පසුගිය යුද ගැටුම් හේතුවෙන් ඔබ දැඩි ලෙස උතුරු පළාතේ ජනතාව පීඩාවට පත් වුණා. நாங்கள் அனைவரும் அறிந்ததே, கடந்த கால யுத்தத்தின் போது மிகவும் கொடூரமான வகையில் நாங்கள் வடமாகாண மக்கள் பாதிக்கப்பட்டோம். ඔබ මුණ දෙන අසාධාරණයන් පිළිබඳව අපි හොඳින් අවබෝධ කරගෙන සිටිනවා. உங்களுக்கு நடந்த அசாதாரணங்களை குறித்து நாங்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ඔබේ අයිතිවාසිකම් පිළිබඳව අපි සැලකිලිමත් වෙනවා. உங்களுடைய உரிமைகளை குறித்து நாங்கள் கவனம் செலுத்துவோம். මේ සියල්ල සඳහා ඉවත් කළ යුතු බාධාවන් කීපයක් පිළිබඳව අපි අවධානය යොමු කරලා තියෙනවා. இதை நடைமுறைப்படுத்துவதற்கு முடியாமல் இருக்கிற தடைகளை குறித்து கூட நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். ඒ නිසා පළවෙනිම කාර්යය තමයි පොලිස් ස්ථාන වලට ද්‍රවිඩ භාෂාව කතා කළ හැකි පිරිස් සම්බන්ධ කර ගැනීම. முதலாவது விடயமாக நாங்கள் மேற்கொள்ள இருப்பது அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும்
தமிழ் மொழியில் கடமையாற்றக்கூடிய போலீஸ் உத்தியோகத்தர்களை அமர்த்துவது. එනිසා වහාම ඉතාම කඩිනමින් උපාධිධාරී සිංහල සහ තමිල් භාෂාව හැසිරෙන උපාධිධාරී 237 දෙනෙක් බඳවා ගැනීමට උතුරු පොලිස් ස්ථාන වෙනුවෙන් 237 දෙනෙක් බඳවා ගැනීමට අපි තීන්දුව දීලා තියෙනවා. அதி சீக்கிரத்தில் 237 போலீஸ் உத்தியோகத்தர்களை நாங்கள் டிகிரி எடுத்த போலீஸ் உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்புக்கு எடுத்து அதை வடமாகாணத்தில் நாங்கள் கடமைக்கு அமர்த்துவதற்கு நாங்கள் கடமையை கொண்டிருக்கிறோம். ඒ වගේම පොලිස් සේවාවට මේ පළාත්වල ජනතාවට නැත්නම් දරුවන්ට තරුණ තරුණයන්ට සම්බන්ධ වීම සඳහා අපි අදහස් කරලා තියෙන උතුරු පළාත සහ නැගෙනහිර පළාතේ වෙසෙන තරුණ තරුණයන්ට සම්බන්ධ වීමට අවස්ථාව ලබා දීම සඳහා ඒ වෙනුවෙන් බඳවා ගැනීමේ ගැසට් පත්‍රයක් ඉදිරියේදී නිකුත් කරන්න. அத்தோடு போலீஸ் ஆட்சேர்ப்புக்காக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற வாலிபர்களை நாங்கள் ஒன்றிணைத்து போலீஸுக்கு சேர விருப்பமானவர்களை போலீஸில் இணைத்துக் கொள்ள நாங்கள் ஒரு கெசட்டை வர்த்தமானியை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். එයින් අපි බලාපොරොත්තු වෙන්නේ ද්‍රවිඩ භාෂාව කතා කරමින් මේ ප්‍රදේශීය ජනතාවත් එක්ක සමීප සම්බන්ධතාවයක් හොඳ මහජන සම්බන්ධතාවයක් හදා ගැනීම. அதில் நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பானது தமிழ் மொழியில் நன்றாக உரையாடி மக்களோடு இணைந்து மக்களுக்கு நல்ல ஒரு செவ்வையான சேவையை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கோடு தான் இந்த காரியங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். ඔබේ මව් භාෂාවෙන් ඔබේ එදිනෙදා අවශ්‍යතාවයන් ඉටු කර ගැනීමට අවශ්‍ය පරිසරය සකස් කර දීම. உங்களுடைய தாய்மொழியில் உங்களுக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தாய்மொழியை பெற்றுக்கொள்வதற்குரிய வழியை நாங்கள் உருவாக்குவோம். ඔබේ හැඟීම් දැනීම් පිළිබඳ හොඳ අවබෝධයක් විශේෂයෙන් පොලිසිය වගේ නිරන්තරයෙන් රාජකාරිවලට විවිධාකාර රාජකාරිවලට මැදිහත් වෙන විශේෂයෙන් මහජන සම්බන්ධතා රාජකාරිවලට මැදිහත් වෙන සේවා මසලා ලබා දී. அத்தோடு உங்களுடைய உணர்வுகள் அபிலாசைகள் இணைந்து போலீசாரோடு இணைந்து எப்படி நாங்கள் சேவை செய்ய வேண்டும், போலீசார் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுவதற்காகத்தான் இந்த காரியங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. ඒවර ජනතාවත් රාජ්‍යත් අතර තියෙන සැකය අවිශ්වාසය පහසුවෙන් දුරු කරගන්න පුළුවන් මේක අපි විශ්වාස කරනවා. இந்த நடவடிக்கையின் போது மக்களுக்கும் அரசுக்கும் இடையில் இருக்கிற சந்தேகங்களை குழப்பங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம் என நான் எண்ணுகின்றேன். ඒ නිසා මේ සියල්ලේ මරණ යහපත් දේශයක් ශ්‍රී ලාංකීය දේශයක් සියල්ල දෙවල මුස්ලිම් සියලු වේද ඉවත් කරපු දේශයක් නිර්මාණය කර ගැනීම අපේ අවශ්‍යතාවය. இந்த அனைத்து எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றது. சிங்கள தமிழ் முஸ்லிம் என்ற இன மத மொழி பேதமற்ற ஒரு நல்ல இலங்கை தாய் நாட்டை உருவாக்குவதுதான் அனைத்து விடயங்களிலும் நோக்கமாக இருக்கின்றது. ඒ නිසා ජාතික ජනබලයේ රාජ්‍ය අපි අධිෂ්ඨාන කරගෙන තියෙනවා මේ රටේ අලුත් සමාජයක් නව සමාජ ආර්ථික පරිවර්තනයක් මේ භූමියේ ස්ථාපිත කරන්න. அதனால் தேசிய மக்கள் சக்தி ஆகிய நாங்கள் அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து நல்ல பலம் வாய்ந்த ஒரு தேசமாக இலங்கை தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம். අනාගතයේ කිසි දිනක ඔබ කිසිදු ආකාරයේ අසාධාරණයකට ලක් වීමට අපි ඊටකට තියන්නේ නැහැ. ඒ වෙනුවෙන් අපි බලපෑම් කරනවා. எந்த நேரத்திலும் எந்த விடயத்திலும் எந்த விதமான அசாதாரணங்களுக்கும் முகம் கொடுக்காத ஒரு காலத்தை உங்களுக்கு நாங்கள் உருவாக்குவோம். ඒ වෙනුවෙන් අපි අපේ පොලිස් සේවය මෙහෙවන්න කටයුතු කරනවා. அதற்காக போலீஸ் உத்தியோகத்தர்களின் சேவையை நாங்கள் மேம்படுத்தி இருக்கிறோம். இந்த අවසාන වශයෙන් මා ඔබට කියන්නේ මේ රටේ ජනයා අලුත් දිශානතියක් තෝරාගෙන තියෙනවා. இறுதியாக நான் குறிப்பிட விரும்புகிறது இந்த நாட்டு மக்கள் புதிதான நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள். ඒක මේ ඉතිහාසයේ නිර්මාණය වූ ඓතිහාසික අවස්ථාවක්. உண்மையாகவே சரித்திரம் வாய்ந்த ஒரு சரித்திரத்தில் குறிக்கப்பட வேண்டிய ஒரு அது காரியமாகும். කිසිදු සම්දානගත වීමකින් තොරව මේ රටේ සියලු ජනයා කන්ද උඩරට නැගෙනහිර උතුර දකුණ සියලු ජනයා ජාතික ජනබලයේ දාගේ විශ්වාස කරා කුඩිය විශ්වාස කරා. எந்த விதமான வேதங்களும் இன்று வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மத்திய மலைநாடு உட்பட அனைத்து மக்களும் புனிதரோடு தேசிய மக்கள் சக்திக்கு தங்களுடைய ஆதரவை நம்பிக்கையோடு வழங்கியிருக்கிறார்கள். ඒ ඔබට විශ්වාසය කිසිදු අබමල් රේණුකින් කඩ නොකර
එය සුරක්ෂිත කරලා ඔබේ අනාගතය සර්ව ප්‍රකාරයෙන් සාර්ථක කරලා දෙන්න අපි අධිෂ්ඨාන කරගෙන ඉන්නවා කැප වෙනවා. நீங்கள் எங்களை நம்பி அளித்த அந்த வாக்குறுதிக்கு மாறாக இந்த நேரத்திலும் உங்களை துன்புறுத்தாதபடிக்கு நீங்கள் உங்கள் எண்ணங்களை நினைத்திருக்கிற அனைத்து காரியங்களையும் செவ்வையாக செய்வதற்கு நாங்கள் முன்னின்று செயல்பட இப்போது தீர்மானித்திருக்கிறோம். தொடர்ந்து செயல்படுவோம் என்பதை உங்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன். අවසාන වශයෙන් මේ වෙනුවෙන් ඉදිරියට ඔබ සමග ඒකාබද්ධ වෙලා ඒකාබද්ධ ප්‍රවේශයේ මහජනයා සහ නිලධාරීන් ඒකාබද්ධ වෙති ඒකාබද්ධ ප්‍රවේශයේ සියලු ප්‍රාථමික සිස්ටමට කැප වෙනවා ප්‍රකාශ කරමින් මාන්‍යය වෙනවා ඔබ මේ ස්තුතියි. இறுதியாக எதிர்காலத்தில் உங்களோடு இணைந்து நல்ல ஒரு உள்நோக்கு பயணமாக நாங்கள் உங்களோடு இணைந்து நல்ல ஒரு தேசத்தை கட்டியிருப்பதற்குரிய சேவையை வழங்குவோம் என்ற உறுதிமொழியை கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.